என்னையும் கண்டுக்கிட்டேன், அவன் கண்டுபிடிக்க மாட்டேன். இல்லை இவர் வேற கூட உட்காந்துட்டு இவர் 100 150 உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் கூட உதயா, உதயா. யாருப்பா? கபிலனா? ஆமா. உதயா வெளியே போய்க்கிறான்ப்பா. என்னப்பா? நான் புக்கு கொடுக்கலாம். யுதன் போய் புக்கு வாங்கிட்டு வாப்பா. உதயாங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்ட்டு போனான். 4 மணிக்கு வந்துடுன்னு சொன்னான். இன்னும் வரல. வர வர ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டான். எட்டு மணிக்கு ட்ரெயின் சென்னை. இந்த எல்லா இடத்தும் பண்ணியாச்சு. பயமா இருக்கா? உனக்கு பயமா இருக்கா? சார் வணக்கம் சார். நான் உதயோட சித்தப்பா. உதயா ஸ்பெஷல் கிளாஸ் வந்தவன் வீட்டுக்கு வரலைன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். அப்படியா சொன்னா? ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி எதுவும் இல்லையே. நீங்க உதயோட மாமா தானே? உதயா இங்க வரல. ஒருவேளை தினேஷ் கிரிக்கெட் விளையாட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கேயே போய் பாருங்க நீங்க.
சார் வணக்கம் சார். என்ன சார் இந்த பக்கம்? என் பையன் உதயா காணோம். ஸ்பெஷல் கிளாஸ் போனான், வரல. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் சார் இந்த காலத்தில் இப்போ தெரிய பையன் தானே சார் எங்கேயாவது சுற்றிட்டு வந்துடும் அப்படி பசங்களோட கட் அடிச்சுட்டு போயிருப்பா அப்படி. ஏன் நீங்கள் இப்போ போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அப்படி சார். நீங்கள் போங்க சார். என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சும்மா தான் சார், பக்கத்தில் தான் சார் போயிட்டேன். போயிடும் சார். ஒரு மோசமான ஏரியான்னு தெரியாது உங்களுக்கு? ஓகே சார். சரி சார், கிளம்புங்க. போயிடும் சார். டிஷு வண்டியில் ஏறுங்க. வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு இறக்கி விட்றேன். இப்போ ஏற போறியா இல்லையா? ஏற வண்டியில். ஹலோ, யாரு? இந்த வந்துருக்கேன். என்னங்கடா நிக்க முடியாதா இல்லையா? ஒரு பையன் கிடைச்சிடுவாம்மா, கவலைப்படாதீங்க. ஆனால் கிழக்கு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். கிழக்கு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன சாமி, கிழக்கு பக்கமா ஓடிட்டு இருக்கானா? அவனை பிசாசு பிடிச்சிருக்குது. என்ன சாமி, பிசாசு பிடிச்சிருக்கா? ஏய் என்னங்கடா? ஒன்றும் இல்லை சார், சும்மா ஓடி பிடிச்சி விளாட்றான். மச்சான் டேய், நான் உன்னை தொட்டேன், நீ என்ன தொடு.
சார் என்ன சார் ப்ராப்ளம்? யார் சார் இவங்க? எங்கள் அக்கா பையன் தான் சார். புளியந்தோப்புல நின்றுட்டு இருந்தாங்க சார். அது எவ்வளவு ஒரு மோசமான ஏரியான்னு தெரியுமில்ல சார் உங்களுக்கு? இந்த பொண்ணு யாரு? அத்தை பொண்ணு சார். ஏய் வாங்கிட்டு ஆயிட்டேனா? ஆமாம் சார். கூட்டிட்டு போங்க சார். ஒண்ணு கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் போலீஸ் சரியில்லை, சட்டம் சரியில்லைன்னு அப்புறம் எங்களை கூட சொல்லுவீங்க. வாங்க சார். டே சனி பிடிச்சவனே, எங்கடா போய் தொலைஞ்ச? யாரா இவ? ஓ மருமக. 2 பேரும் மொபைல்ல லவ் பண்ணியிருக்காங்க. 8 மணிக்கு சென்னைக்கு போகிறதா பிளான். அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அட கேடு கட்டவனே, எவ்வளோ ஒருத்தி கூட்டிட்டு போறது கடை லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சோம். யாடி நீ? எல்லாம் இவ பண்ண வேலையாத்தான் இருக்கும். என்னத்தை பேசி மயக்கினான்னு தெரியல. என்ன சாமி, ஏதோ கிழக்கு பக்கமா ஓடிட்டு இருக்கான்னு சொன்னீங்க? அவன் கிழக்க பார்த்து போயிட்டு தான் இருந்தான். ஆனா வடக்க பார்த்து தெற்கு பக்கமா வந்துட்டான். ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? ஆமா, அவனுக்கு காதல் பிசாசு பிடிச்சிருக்கு. காதல் பிசாசே ஏதோ அவிக்கிய பரவாயில்லை. தட்சணை எனக்கு வைக்கவே இல்லையே. கொன்றுவாமா போயிரு. இம்சைகள் பரவாயில்லை, எப்படி செத்து போனா பரவாயில்லை. மாப்பிள எப்ப வயசு வந்த? சொல்லவே இல்லை. நீ பண்ணது ரொம்ப தப்புமா. இந்தா உங்கள் அப்பாவை ஃபோன் போடு. இல்லை வேணாம் அங்கிள், ப்ளீஸ். நான் இங்கேயே இருந்துடுறேன் அங்கிள். இல்லைன்னா விட்டுருங்க அங்கிள், நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி அப்புறம் இன்னும் 2-3 வருஷத்தில் குழந்தை குட்டின்னு ஆனப்புறம் அவங்கள வளர்த்து ஆளாக்கி பிள்ளைகளுக்கா வாழ்ந்து அப்புறம் மகன் சரியில்லை, மருமக சரியில்லைன்னு புலம்பி செத்து போயிட வேண்டியதான். இதான் வாழ்க்கையா? உனக்காக நீ வாழ வேண்டாமா? அதுக்கான பருவம் தான் இது.
நீ இப்போவே கல்யாணம் பண்ணால் இடுப்பில் ஒன்று கையில் ஒன்றுன்னு பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு இருக்க பொழுது உன்னோட படித்தவங்கெல்லாம் ஆசிரியராகவோ மருத்துவராகவோ சமூகத்தில் கம்பீரமாக வந்து நிற்பாங்க. பருவம் வந்ததும் உடனே தன்னுடைய இணையை தேடி போகிறது யார் தெரியுமா? ஐந்தறிவு விலங்குகள். கடவுள் நமக்கு 6ஆம் அறிவு கொடுத்துருக்காரு. யோசிக்கணும், பகுத்தறியணும். இந்த வாழ்க்கை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு. உன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவரோட சந்தோஷமும் முக்கியமா இல்லையா? அம்மாவும் அப்பாவும் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. உன்னை காணாமல் தேடி அலைஞ்சு பயந்து அழுது. அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாரு. பா, சாரிப்பா, தெரியாம பண்ணப்பா. என்னை வந்து கூட்டு போப்பா. அப்பா.